மா இங்க பாருங்க. ஏங்க யார தண்ணி எடுத்துட்டு சோதி போய் தண்ணி எடுத்துரு. அம்மா 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 மாமா இந்தாங்க தண்ணி குடியும். எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? இந்த சொல்றேன். மா மா எழுந்திருங்க. பாத்து சார் எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு தெரியலம்மா. இங்க மயங்கி கிடந்தாங்க. தம்பி இங்க என்ன நடக்குது? அம்மா பயப்படாத, நீ சேஃபா தான் இருக்க. கார்த்தி சார பாக்கணும்னு தானே வந்த, அப்புறம் எப்படிம்மா இங்க வந்த? என் பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னதும் அது உங்ககிட்ட சொல்லி ரெட்ட பத்தி கல்யாண பொண்ணுகிட்ட சொல்லலான்னு வந்தேன். அதுக்குள்ளயும் அந்த ரெட் என்ன அடிச்சு இங்க கொண்டு வந்து போட்டுட்டான். கடவுளே, கூடவே இருந்து அந்த மருது இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கானே. பாத்தியா சந்திரா? ஆமாக்கா, இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே தலை சுத்துது. அந்த மருது இவ்ளோ டேஞ்சரான ஆளா இருப்பான்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லக்கா. என்னது ரத்தக்கரை மாதிரி தெரியுது? ஐயோ 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 பாருங்க, எல்லாருக்கும் வாங்க, சீக்கிரம் வாங்க, பாருங்க. ஐயோ சீக்கிரம் வாங்க. ஐயோ சார் சார் சீக்கிரம் வாங்க சார். ஐயோ சார் என்னாச்சு? சார் ஏன் கத்துனீங்க? ஏய் என்னையாச்சு? வாயை திறந்து சொல்லையா. எங்க ஏதாவது சொல்லுங்க, என்ன ஆச்சு? ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சார் 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 கட்லிக்கு கீழே யாரோ படுத்திருக்காங்க சார். இங்க பாருங்க சார், ஒரே ரத்தமா இருக்கு சார். ரத்தமா இருக்கா? அங்க பாருங்க சார். மாமா ஐயோ மாமா மாமா கண்ணை திறந்து பாருங்க. ஐயோ என்னாச்சுங்க? யாரு இப்படி பண்ணாங்க? அப்பா கண்ணை திறந்து பாருங்க. என்ன ஆச்சு? அப்பா ஏங்க தூக்கு, ஹாஸ்பிடல் போய். எல்லாம் சொதப்பல ஆயிடுச்சு. எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி திட்டம் போட்டு அந்த மருந்து வச்சு கல்யாணத்தை நடத்தலான்னு பார்த்தேன். கடைசியில அந்த பையன் இப்படி பண்ணி வச்சுட்டானே. மீனாட்சி அடிச்சு போட்டது பத்தாதுன்னு மாமா மேலேயும் கைய வச்சிருக்கான். இந்த கார்த்தி நான் என்ன பண்ணாலும் கடைசியில வந்து சாமுண்டீஸ்வரிய காப்பாத்திடுறான். சரி, நாமளும் இப்ப ஹாஸ்பிடலுக்கு கிளம்புவோம். எல்லாரும் இப்ப அங்க போயிருப்பாங்க. நாம மட்டும் என்ன தனியா நின்னா அக்காக்கு என் மேல சந்தேகம் வந்தாலும் வந்துரும். அப்புறம் மொத்த பழியும் ஏன் தலைமையில வந்து விடிஞ்சாலும் விடிஞ்சிரும். வரேன் தம்பி. எமாடி நீ மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடு, நான் தம்பி கூட போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போயிட்டு வா. சார், நீங்க நினைச்சபடியே எல்லாம் நடக்கும், வருத்தப்படாதீங்க சார். சரிங்க, வரேன். போலாமா? ம். இதோ சகல சொன்ன மாதிரி மீனாட்சி அம்மா கூட்டிட்டு வந்துட்டாரே. ஐயோ, என்ன இவன் என்ன அக்கா கிட்ட மாட்டி விடணும்னு முடிவோட இருக்கான் போல. இவ வேற நடந்ததெல்லாம் வந்து சொன்னா என்ன பண்றது? அம்மா வணக்கம்மா. வணக்கம். இது பாருங்க, நீங்களும் உங்க பொண்ணும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க.
அதுக்கு நான் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக யாரோ சொல்லி நடக்காத விஷயத்த நடந்ததா சொல்லாதீங்க. நடக்காதது நடந்ததா சொல்றதுல எனக்கு என்னமா ஆக போகுது? அம்மா மண்டபத்துக்கு வந்தீங்கல்ல, அப்ப என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. நான் வந்தது உங்க பொண்ணுகிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இவங்க பொண்ணோட சித்தின்னு தெரிஞ்சதுனாலதான் மருதுவ பத்தி உண்மையை சொன்னேன். இவங்க நடந்ததெல்லாம் கேட்டுட்டு உங்களையும் போலீஸையும் கூட்டிட்டு வரேன்ட்டு போனாங்க. அதுக்குள்ள மருது என்ன அடிச்சு இழுத்துட்டு போயிட்டான். என்ன எதுக்கு எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? அக்கா, இந்த அம்மா சொல்றதெல்லாம் சுத்த போய். பொய்யா? எதுமா பொய்? நான் உங்ககிட்ட மருதுவ பத்தி சொன்னது ஏன் பொய்ன்னு சொல்றீங்க? அக்கா இல்லக்கா, இவங்க மருதுவ பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல. சின்னத்த எதுக்கு இன்னும் சமாளிக்கிறீங்க? உண்மை என்னமோ ஒத்துக்கோங்க. நடந்த உண்மைதான் நான் சொல்றேன். ரேவதி மணமேடைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனை பத்தின எல்லா உண்மையும் இவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்காக நீங்க அதை யாருக்கிட்டையும் சொல்லல? சந்திரா, இவங்க சொல்றதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அக்கா, மருது கெட்டவன்னு தெரிஞ்சா நான் எப்படி நம்ம ரேவதிய மணமேடை வரைக்கும் போக விட்டுருப்பேன்? நீயே சொல்லுக்கா. ஓ பொண்ணுங்கள ஏன் பொண்ணுங்களா தானே பாக்குற? உனக்கே தெரியும்ல.